கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய காலை தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், அதனுடைய 14 மற்றும் 15வது வசனங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், வசனம் 14 மற்றும் 15வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த வசனம் நாம் எல்லாரும் அறிந்த ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலே யோசுவா தன்னுடைய கடைசி விடைபெறுதல் செய்தியாக இங்கே இந்த அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சவாலை விடுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். இந்த சவால் விட்ட காலகட்டமானது மிகவும் முக்கியமான ஒரு சமயம். ஆக இந்த நேரத்தில் அவர் எழுந்து நின்று தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் முன்மாதிரியாக இஸ்ரவேலர்களுக்கு வைத்து அவர் இங்கே ஒரு சவால் விடுகிறார். இந்த சவாலிலிருந்து ஒரு காரியத்தை இந்த காலை பொழுதிலே சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். இந்த 2 வசனங்களிலே கிட்டத்தட்ட 7 முறை சேவித்து அல்லது சேவி என்கிற வார்த்தையானது வருகிறதை நாம் பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, 24ஆம் அதிகாரம், அதாவது இந்த அதிகாரத்திலே கிட்டத்தட்ட 19 முறை இந்த வார்த்தை சேவித்தல் அல்லது சர்வ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருகிறது நீங்க பார்க்க முடியும். ஆக நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே இந்த 2 வசனத்திலே குறிப்பாக சேவித்தல் அல்லது சேவி என்கிற அர்த்தமானது அது ஏதோ ஒரு கிரியை செய்வது அல்லது பிரயாசப்படுவதை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமானால் இதனுடைய மூல அர்த்தமானது டு ஒபே, கீழ்ப்படிதல் என்பதை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே ஏதோ ஒன்றை நாம் சேவிக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நாம் நமக்கு வாழ்க்கையிலே சேவையாக செய்து வருகிறது உண்டு. நாம் இங்கே பார்க்கும் பொழுது யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவர் சவால் விடுகிறார். ஆக இங்கே நாம் அறிந்து கொள்ளலாம், அங்கே யோசுவா சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லவில்லை. மாறாக பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இந்த பூமியிலே ஏதோ ஒரு விதத்திலே மனிதர்கள் ஒரு சேவையை செய்து வருகிறார்கள். தங்களுக்கு பிடித்தமானதை இன்னும் அநேகர் கர்த்தருக்காக சேவை செய்து வாழ்வது உண்டு. சோ இதிலே நாம் சிந்திக்கும் பொழுது இந்த சேவை செய்வது ஒரு விதத்துல நல்ல விஷயமாக இருந்தாலும் அங்கே அந்த சேவையை அவர் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம் 14வது வசனத்திலே, அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து. அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையானது, உத்தமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது சிம்பிளா நாம் அதனுடைய அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் முழு இருதயத்தோடு அல்லது முற்றிலுமாக உத்தம குணத்தோடு, நேர்மையான குணத்தோடு என்கிற அர்த்தத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே சின்சியாரிட்டி என்று சொல்லுவார்கள். இந்த வார்த்தையானது லத்தீன் பாஷையிலிருந்து வரக்கூடிய 2 வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, சின்சேரா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, வித்தவுட் வேக்ஸ், மெழுகுத்தன்மை இல்லாமை அல்லது மெழுகுத்தன்மையின்மை அப்படின்னு நாம சொல்லலாம். நம்முடைய ஆங்கிலத்துல இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை வித்தவுட் வேக்ஸ் அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் அந்த நாட்களிலே, கிரீஸ் மற்றும் இந்த ரோமர்களுடைய நாட்களிலே இந்த வார்த்தையானது மிகவும் பிரசித்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தது. அந்த நாட்களிலே குயவர்கள் பானைகளை செய்யும் பொழுது அல்லது மண்பாண்டங்களை உருவாக்கும் பொழுது அந்த மண்பாண்டம் ஒரிஜினல் ஆனது தானா அல்லது உத்தமமான ஒரு பாண்டமாக இருக்கிறதா, இதை விற்கிற நபர்கள் உண்மை உள்ளவர்களாக இதை விற்கிறார்களா என்பதை சுட்டி காண்பிக்கும் வண்ணமாக அது இந்த வார்த்தை மெழுகுத்தன்மை இல்லை என்பதை அதை சொல்லி அவர்கள் அதை நிரூபிப்பார்கள். இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமானால் அந்த நாட்களிலே பானைகளிலே ஏதாகிலும் பிரிசுகள் அல்லது
வெடிப்புகள் இருக்குமானால் அதை மறைப்பதற்கு மெழுகை தேய்த்து அதை மறைப்பார்கள். ஆனால் அங்கே அந்த பானை மெழுகுத்தன்மை உடையதா இருக்கிறதா இல்லையா என்பதை சூரிய ஒளியிலே வைத்து பார்க்கும் பொழுது அங்கே சூரிய ஒளியானது அந்த வெடிப்புகள் மத்தியிலே தடவப்பட்டிருந்ததான அந்த மெழுகை வைத்து என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், இது நம்பக தகுந்ததானா அல்லது முற்றிலுமாக உண்மையுள்ள ஒரு நபராக அவர் இருந்து அந்த பானையை செய்திருக்கிறாரா என்பதை அது வெளிப்படுத்தும். ஆக இப்படி இந்த வார்த்தையானது அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்டது. ஆக இங்கே யோசுவா அதே அர்த்தத்தோடு சொல்லுகிறார், நாம் தேவனை சேவிக்கிறோம் என்று சொன்னால் எப்படி நாம் சேவிக்க வேண்டும்? தேவனை முழு இருதயத்தோடு அல்லது உத்தமமாய் அவரை நாம் சேவிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது அநேக நேரங்களிலே தேவனை நாம் சேவிப்பதுண்டு, தேவனுக்காக பல கிரியைகள் செய்வதுண்டு, பல பிரயாசங்கள் செய்வதுண்டு. ஆனால் அநேக நேரங்களிலே அவைகள் வெறும் பிரயாசமாக மட்டுமே இருக்கும். ஏனென்று சொன்னால், இந்த உத்தம குணம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இந்த பூமியிலே அநேக காரியங்களாலே நாம் உத்தமத்தன்மை இழந்து விடுவதற்கு நேரிடும். பிரியமானவர்களே, இங்க இஸ்ரவேலர்களிடத்துல ஏன் யோசுவா இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சிந்திப்போமானால், அந்த நாட்களிலே அவர்கள் தேவனை வார்த்தையாலும் செயலினாலும் ஆராதித்தான் வந்தார்கள். பின்ன ஏன் அவர் இதை சொல்லுகிறார் என்று நாம் யோசிப்போமானால், நாம் அதை வாசிக்கும் பொழுதே நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் உத்தமமாக தேவனை பின்பற்றாததினாலே தான் அவர் இந்த வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறார். காரணம், அந்த நாட்களிலே அவர்கள் இன்னும் ஏதோ ஒன்றை விட்டுவிடாதபடி தேவனும் வேண்டும், உலகத்திலும் சில காரியங்கள் வேண்டும் என்று அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆகவே அவர் என்ன சொல்லுகிறார்? பின்னே வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் யாரை சேவிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லி, எகிப்தியர்களுடைய தெய்வம், எமோரியர்களுடைய தெய்வம் என்று சொல்லி அவர் என்ன செய்யறார்னா சில அடையாளங்களையும் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முற்றிலுமாக முழுமையாக முழு இருதயத்தோடு உத்தமமாக அவர்கள் என்ன செய்யவில்லை? தேவனை சேவிக்கவில்லை. இதே போலத்தான் ஒரு வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சாலமோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாய் இருக்கவில்லை. அங்கே நாம் வாசிக்கிறோம், அவனுடைய இருதயம் உத்தமமாய் இருக்கவில்லை. தேவனை சேவித்தானா? ஆம். தேவனுக்கு கிரியை செய்தானா? ஆம். பல காரியங்கள் தேவனுக்காக அவன் செய்திருக்கலாம். ஆனால் அங்கே நான் வாசிக்கிறோம், தன் தகப்பனாகிய தாவீதை போல அவனுடைய இருதயம் உத்தமமாக இருக்கவில்லை. இன்றைக்கும் தேவனை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு இது ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அதே சமயத்திலே ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கிறது. நாம் தேவனை எப்படி சேவிக்கிறோம்? பயத்தோடும் முழு இருதயத்தோடும் நம்பக தகுந்த விதமாக உத்தமமாக மெழுகுத்தன்மை இல்லாதவர்களாக சேவிக்கிறோமா என்று நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் அவருடைய 12வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவி. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சேவிக்க வேண்டும். இங்கே சேவித்தல் எதின் பின்னணியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு அடிமையானவன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவதின் நோக்கத்திலே இங்கே சேவித்தல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய அடிமைகளாக இருக்கிறோம். தேவன் இந்த பூமியில நம்மை வைத்திருக்கிறார். ஆக ஒரு அடிமையாக நம்முடைய எஜமானுக்கு உண்மையாக உத்தமமாக மாய்மாலம் இல்லாதவர்களாக சேவை செய்ய தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆக இந்த குணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய எல்லா ஊழியங்களிலும், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இந்த உத்தம குணத்தை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் தாமே இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் தேவனை தொழுது கொள்ளும் பொழுதும் சரி, தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது சரி, நாம் செய்கிற எல்லாவற்றிலும் உத்தமமாய் தேவனை நினைத்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை நிறைவேற்ற தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படட்டும்.